தம்பி சீன் பை சீனா 1 2 3 4 போட்டு எழுத. ஓகே ஓகே. என்னடா டேய் நடிக்க வாய்ப்பு கேட்டு வரேன்னு சொன்னேன், வந்துட்டானடா? வந்துட்டார் சார். வணக்கம் சார். வா தம்பி. நல்லா நடிப்பியா? நல்லா நடிப்பேன் சார். சூப்பராக நடிப்பேன் சார். எல்லா கேரக்டரும் பண்ணுவேன் சார். கூத்துப்பட்டறைக்கெலாம் போயிருக்கேன் சார். கூத்துப்பட்டறைக்கெலாம் போயிருக்கியா? சரி, நான் ஒரு கேரக்டர் ஒன்று சொல்கிறேன், அதுமாரி நடிச்சு காமிப்பியா? கண்டிப்பாக சார். எங்கே ஒரு குடிகாரமே நடிச்சு காமிப்பாங்களா? ஓகே சார், பக்காவாக பண்ணிடலாம் சார். சார் ஒரு டவுட் சார், அது பரம்பரை குடிகார மாதிரி நடிக்கணுமா இல்லை புது குடிகார மாதிரி நடிக்கணுமா? பரம்பரை குடிகாரன் நடி. ஓகே சார். சார் இன்னொரு டவுட்டு சார், அது லோக்கல் சரக்கு அடித்த குடிகார மாதிரி நடிக்கணுமா இல்லை ஃபாரின் சரக்கு அடித்த குடிகார மாதிரி நடிக்கணுமா சார்? லோக்கல் சரக்கு. சரிங்க சார். சார் இன்னொரு டவுட்டு சார், பீர் அடித்த மாதிரி நடிக்கணுமா இல்லை பிராந்தி அடித்த மாதிரி நடிக்கணுமா சார்? ஏண்டா என்னடா சொல்லலாம்? பிராந்தியா சொல்லுங்க சார். யார் உனக்கா? சீனுக்கு. ஏய் சீனே, நீயா கேட்ட? சார் நடிப்புக்கான சீன் சார். ஓ நடிப்புக்கான சீனா? தம்பி பிராந்தி அடிச்ச மாதிரி நடிப்பா. சரிங்க சார், பர்ஃபெக்ட் சார். சார் கோட்டர் அடிச்ச மாதிரி நடிக்குமா இல்லை ஃபுல் அடிச்ச மாதிரி நடிக்குமா சார்? என்னடா இவ்வளோ டீப்பாக கேட்குறானே, பெரிய மகான் நடிகனாக இருப்பான் நம்மளுது. டேய் சரியான ஆளை தாண்டா கூட்டின்னு வந்திருக்க. நம்ம ஆள் சார் அப்படிதான். உன்னை பார்த்தா பெரிய ஆர்டிஸ்ட் மாரி தெரியுது. தேங்க்யூ சார். அது இல்லாமல் கூத்துப்பேட்டை வேறு போயிருக்கிறேன்னு சொல்கிறேன். ஆமாம். ஒரு ஹாரர் மூவிலேருந்து ஒரு சீன் ஒன்று சொல்கிறேன், அதுமாரி நடிச்சு காமிப்பியா? கண்டிப்பாக சார். சரி, இப்போ நீ தனியாக ஒரு இடத்துல இருக்க, அப்போ திடீர்னு முன்னாடி ஒரு பேய் வருது. ஓகே சார். அதுமாரி நடிச்சு காமிப்பாங்களா? ஓகே சூப்பர், பண்ணிடலாம் சார். பர்ஃபெக்ட் சார். சார் ஒரு டவுட் சார், சார் அந்த பேய் பகலில் வருதா நைட்டில் வருதா சார்? பேயெல்லாம் நைட்டில் தான்டா வரும், பகலில் வராதில்ல. வராது. நைட்டில் வரும்பா. ஓகேங்க சார். சார் அந்த கேரக்டரு பயந்த சுபாவமா அல்லது தைரியமான சுபாவமா சார்? பயந்த சுபாவம். ஓகே சார். சார் அந்த பேய் அந்த மாதிரி வந்துட்டு போயிடுமே, அந்த மாதிரி பேயா அல்லது ரொம்ப நேரமாக இருக்குமே அந்த மாதிரி பேயா சார்? தம்பி உன்னால் நான் பயந்துட்டு தம்பி. தம்பி கொஞ்ச நேரம் இருந்து பயம்படுத்தும் தம்பி, அது பேர் நடி. அப்படியா? ஓகேங்க சார். சார் இன்னொரு டவுட்டுங்க சார், இந்த பார்க்குறது கொடூரமாக இருக்குமே அந்த மாதிரி பேயா அல்லது இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுக்கின்னு யூனிஃபார்ம் போட்டுக்கின்னு அப்படியே டிப் டாப்பாக டீசெண்டாக இருக்குமே அந்த மாதிரி பேயா சார்? ஏண்டா இதுனா ஸ்கூல் போகிற பேயாடாது யூனிஃபார்ம்லாம் போட்டு போகிறதுக்கு? என்னடா இப்படி கேள்வி கேட்குறான் தம்பி? அகோரமாக பயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகேங்க சார். சார் அது ஆம்பளை பேயா பொம்பளை பேயா சார்? நீ கேள்வி மேலே கேள்வி கேட்டுனுக்கிற. உனக்கு குடிகாரன் கேரக்டர் வேணாம், பேய் கேரக்டர் வேணாம். ஓகே சார். உன்னை பார்த்தா ஆன்சமாக வேறு இருக்க, யூத்து கேரக்டர் ஒன்று இருக்குது, பண்ணுறியா? யூத்து தான் ஏற்கனவே கென் கர்னஸ் நடிச்சிட்டாரே சார். ஏன் விஜயின் பண்ணுறாரு, அது தெரியாதா உனக்கு? ஆமாம். சரி, ஒரு அழகான இளைஞர் கேரக்டர் ஒன்று பண்ணுறியா? தாராளமாக பண்ணுறேன் சார். ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாரி நடிக்கணும், எங்கே நடிச்சு காமிப்பாங்களா? சூப்பராக பண்ணிடலாம் சார். சார் அது ஃபர்ஸ்ட் லவ்வா இல்லை செகண்ட் லவ்வா சார்? ஆரம்பிச்சிட்டான்ல, ஃபர்ஸ்ட் லவ். ஓகே சார். சார் அது பார்த்த உடனே லவ்வா அல்லது பல நாளாக லவ்வா சார்? பல நாள் லவ். ஓகே சார். சார் அது பப்ளிக் பிளேஸ்லேருந்து லவ் பண்ணுறேன்னா ப்ரைவேட் பிளேஸ்லேருந்து லவ் பண்ணுறேன்னா சார்? ஏன்னா பப்ளிக் பிளேஸ்னால் அப்படியே பட்டு படாமல் பார்க்கணும், ப்ரைவேட் பிளேஸ்னால் பவர்ஃபுல்லாக பார்க்கணும். அது டீட்டெயில் தெரிஞ்சால் தான் அதுக்கேற்ற மாதிரி நடிக்க முடியும் சார். ஏன்னா நான் வந்து ஒரு டீட்டெயில் ஆர்டிஸ்ட் இல்லையா? ப்ரைவேட் பிளேஸ். ஓகே சார். சார் அந்த பொண்ணு பக்கத்தில் இருக்கா அல்லது தூரமாக இருக்கா சார்? அந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் என்னோட ஐபாலை அது வரைக்கும் த்ரோ பண்ண முடியும் சார். ஏன்னா நான் டேப் வச்சாலும் உனக்கு வந்து காட்ட முடியும். நீ அதாண்டா ஒரு டிஸ்டன்ஸ் வச்சு கீப் அப் பண்ணிக்கணும். ஏன்னா அதே என்னடா டென்ஷன் பண்ணிக்கலாம். யாரும் அவனை கூட்டு வந்து சார் அவன் தான் சார் கூட்டு வந்தான். ஏன்னா நீயா? ஆமாம் சார். ப்ரோ டேரக்டர் ரொம்ப கோவமாகறாரு, கொஞ்சம் பார்த்து கோஆப்ரேட் பண்ணுங்க. ப்ரோ ஃப்ரம் த பிகினிங்ல நான் கோஆப்ரேட் தான் ப்ரோ பண்ணியிருக்கேன். பிகாஸ் எங்கள் அப்பா கூட கோஆப்ரேட்டிவ் தான் ஒர்க் பண்ணுறாரு, அதான் நான் கோஆப்ரேட் பண்ணுவேன் சார். பண்ணிடலாம் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். நல்லா நடிப்பியா? பக்காவாக நடிப்பு சார். எங்க ஆக்ஷன் ரெடி சார். சார் அந்த பொண்ணு என்ன அத்தை பொண்ணா மாமன் பொண்ணா தானே கேட்க போற? கரெக்டு சார். எப்படி சார்? முடியலடா, என்னால் பொறுக்க முடியலடா. டேய் அவ்வளோதான் இவனுக்கு மரியாதை, அவ்வளோதான் இவனுக்கு மரியாதை. டேய் அந்த எல்லா கேரக்டர் கீச்சு போடுறா. ஓகே. அந்த டெட் பாடி கேரக்டர் இருக்குல்ல, அந்த டெட் பாடி கேரக்டர் தூக்கி போடுறா. இங்கே பாருப்பா, நீ எந்த டைலாக்கும் பேச தேவையில்ல, ரியாக்ஷன் எதுவும் கிடையாது, செத்த மாரி நடிக்கணும், அவ்வளோதான். சத்த நேரம் டைம் கொடுங்க, இப்போ செத்த மாதிரி எப்படி நடிக்க மட்டும் பாருங்க சார். ரெடி ஆக்ஷன். சார் ஒரு டவுட் சார், ஹார்ட் அட்டாக்ல செத்த மாதிரி நடிக்குமா ஆக்சிடென்ட்ல செத்த மாதிரி நடிக்குமா? ஐயோ இவனை பார்த்தா எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் பழகுதே. ஏன்பா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியே நடிப்பா. ஓகே சார். சார் அது சின்ன வயசுல செத்த மாதிரி நடிக்கணுமா அல்லது வயசான காலத்துல செத்துவாங்களா அந்த மாதிரி நடிக்குமா சார்? உன் வயசு என்னவா அந்த வயசுலேயே நடுறா. சார் இந்த சேர்ல உட்காந்து மாதிரி இருப்பாங்களே அந்த டெட் பாடி மாதிரி நடிக்குமா அல்லது கட்டில படுக்க வச்சிருப்பாங்களே அந்த டெட் பாடி மாதிரி நடிக்குமா சார்? ஐயோ முடியல முடியல. ஏய் என்னவோ பண்ணுதுடா, மயக்கமாகுதுடா, தலை சுத்துதுடா, ஏய் கை தாங்க புடிடா. ஐயோ ஐயோ. ப்ரோ அடுத்து அண்ணா நகர்ல ஒரு ஆடிஷன் சொல்லியிருக்காங்க,
நான் அங்கே போயிட்டு வரேன், டைம் ஆச்சு. பாய். நீங்களாம் பல படம் அடிக்குதுடா. முதல்ல என்ன ஹாஸ்பிட்டலில் சேருங்கடா. ஓகே சார் ஓகே சார் சார் ஆ பிரைவேட் ஹாஸ்பிட்டலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலா சார்? ஏய் நீயுமாடா, காசு இருந்தா ப்ரைவேட்டில் சேருங்க, இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சேருங்கடா. சீக்கிரம் வண்டியை கூப்பிடுங்கடா. சார் ஆட்டோவா கேபா சார்? ஆ ஆம்பரூர் ஊர்தே கூப்பிடுங்கடா. ஐயோ ப்ரோ ப்ரோ 108 ஃபோன் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ ப்ரோ சிம் ஒன்னா சிம் டூவா? ஐயோ சாமி என்ன ஆள விடுங்கடா டேய்.